आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. கண்ணன் கடலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கண்ணனுடைய திருவடிகளை அடையணும்னு ஆசை இருக்கிறவாளே, கண்ணன் கடலின நண்ணும் மணமுடையீர், நீங்க நாமங்களை சொல்லுங்க. எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. நாரணம்னு சொல்லு என்ன நம்மாழ்வார் நமக்கு சொல்றார். நாரணன் ஒரு நாமம் உண்டான்னா நாராயணன் என்றுதான் உள்ளது, பேரதான் இப்போ. ஆனா ஆழ்வார் வேணும்னு சுருக்கிறார். திண்ணம் நாரணமே, நாரணம்னு சொல்லுன்னுட்டு. நம்பிள்ளைன்னு ஒரு பெரிய ஆச்சாரியர் அந்த சுவாமி கேட்டுக்கிறார். திண்ணம் நாராயணனேன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கணும். நாரணமேன்னு சுருக்கியிருக்காரே, நாரணம்னு சொல்லு கிடையாதே, பொருள் வராதே, நாரணம்னு சொல்லலாமா என்ன அவரே கேட்டுக்கிறார். கேட்டுன்னு பதில் சொல்றார். ஆழ்வார் இதனால என்ன தெரியுமோ சொல்ல விருப்பப்படுறார். நமக்கு ஒரு செய்தி சொல்றார். இப்போ நான் நாராயணன்னு தான் சொல்லியிருக்கணும், நாரணம்னு சுருக்கி சொல்றேன். அதுலேருந்தே புரிஞ்சுங்கோ, சொல்ல வேண்டிய வார்த்தையை தப்பையா ஏதோ ஒரு விதத்தில் சொன்னா கூட நாமத்தை சொன்னேன்னா போரும், பெருமாள் பலத்தை கொடுத்துடுறான். அதை சரியா சொன்னமான்னு கூட பாக்குறது கிடையாது. நாரணம்னு நான் சுருக்கியிருக்கேன், நாராயணன் சொல்ல வேண்டாம், நமோ நாராயணாயா வேண்டாம், 8 எழுத்து மந்திரம் எல்லாம் வேண்டாம், வெறும் நாராயண நாமத்தை நாரணம்னு சொன்னா கூட அதுவே கண்டிப்பா நமக்கு பாபங்களை எல்லாம் போக்கிடும் என்று ஆழ்வார் சொல்லியிருக்கார். அதனால அஜாமிளனுடைய சரித்திரத்திலிருந்து வெறும கூப்பிடுறதுக்கோ அடையாளம் காட்டுறதுக்கோ பரிகாசம் பண்றதுக்கோ கேலி பண்றதுக்கோ ஒரு வரிய பூர்த்தி பண்றதுக்கோ எதற்காக நாமத்தை சொன்னாலும் அது பலத்தை கொடுத்தே தீரும். இது ஒரு பக்கம் சரித்திரம். அதே நாமங்கள் நமக்கு எத்தனை நன்மை பண்றது. பகவான் நம்ம ரட்சிக்கிறார், நாமங்கள் காப்பாற்றும். பகவான் இனிமையா இருக்கார், நாமங்களும் அதே போல இனிமையாத்தான் இருக்கும். இதுக்குத்தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலை பாடினார். அவர் சொல்றார், கத்திர வந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான், இத்தரை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய, பித்தனை பெத்துமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. 3 எழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான். க்ஷத்ரபந்துன்னு ஒருத்தர், அவர் 3 எழுத்து நாமம், கோவிந்த நாமம்னு வச்சுங்களேன். கோவிந்த, மாதவ, ஸ்ரீதர, கேசவ, இதெல்லாம் 3 எழுத்து நாமம் தானே. 3 எழுத்துடைய பேரால் 3 எழுத்து கொண்ட நாமத்தால் க்ஷத்ரபந்து பராங்கதி கண்டு கொண்டான். அவனுக்கு சாப விமோச்சனமே ஏற்பட்டுட்டு. முத்கலன்னு ஒருத்தனை பத்தின சரித்திரம் சொல்றார். நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி, அவனதூர் அரங்கமென்னா தயர்த்து வீழ்ந்தடிய மாந்தர், கவலையுள் படுகின்றாரென் அதனுக்கே கவல்கில்னேனே. இது திருமாலை தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய பாசம். அச்சுவை பெரினும் வேண்டேன், நாம சங்கீர்த்தனம் பண்ற இச்சுவையை விட்டுட்டு வைகுந்தமாகிற அச்சுவை கூட எனக்கு வேண்டாம் என்று அந்த ஆழ்வார் மறுத்துட்டார். அவர் சொல்றார், முத்கலன்னு ஒருத்தன், அவன் இப்ப யமனுடைய நரகத்தினுடைய வாசலுக்கு வந்துட்டார். ஏதோ ஒன்றும் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டான் போல் இருக்கு. அதனால நரகத்தினுடைய வாசல்ல வந்திருக்கார். அப்ப பார்த்து நரக தலைவர் யமதர்மராஜன் வெளியூருக்கு போயிருக்கார். 3 நாள் ஆச்சு. இவன் வாசல்லையே காத்துட்டு இருக்கான். முடிவு சொல்றதுக்கு ஆள் இல்லை. 3 நாள் கழிச்சு வந்தார். பார்த்துட்டு, ஓ நம்ம வீட்டுக்கு அதித்தி வந்திருக்கார், யமன் வீட்டுக்கு அதித்தி, அப்பன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். இப்போ யமன் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கார், இவரை போய் நம்ம காக்க வச்சுட்டோமே. கிட்டக்கு வந்தா, எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீர்? அவர் சொன்னார், அது என்ன கேட்டியானா ஒன்னா கேட்கணும், நான் ஒன்றும் விருப்பப்பட்டு உன் வீட்டு வாசலுக்கு வரல, என்ன எதுக்காக கொண்டு வந்திருக்கீர்? அவன் அருகலை வந்து தோளில் கை போட்டுண்டான். போட்டுன்னு கேட்குறான், கிம் துவயா நார்ச்சிதோ தேவஹா கேசவஹா கிளேசநாசனா. எத்தனை வருஷம் கீழே வாழ்ந்தேன்? எனக்கு இப்போ வயசு 84ன்னு. அவர் 84 வருஷம் இருந்தியே, ஒரு 8 நிமிஷம் கேசவான்னு சொல்லி ஒரு மலரை
திருவடியில போடுறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கலையா? அதை பண்ணிருந்தியானே இங்க நீ வந்திருக்கவே வேண்டாமே. அவன் திரும்ப யோசிச்சான், அவன் இதெல்லாம் பண்றதுக்கா 84 வயசுல நேரம் இருக்கு? நீர் என்னமோ சொல்றீர், இப்போ மலர்களை எடுக்கணுமா, கேசவ நாமத்தை சொல்லணுமா, நாங்கள்லாம் எவ்வளவு சாதிச்சிருக்கோம் வாழ்க்கையில, அதெல்லாத்தையும் விட்டுட்டு போய் நாமத்தை சொல்றீரென்னால். யமன் திருப்பி கேட்டான், அதெல்லாம் சாதிச்சதுக்கு தான் இங்க இப்ப வந்திருக்கீர்னா. நல்ல இடத்துக்கு வந்திருக்கீர் பாரு, என்னத்தையோ சாதிச்சேன் நீரே, அதுதான் இங்க கொண்டு விட்டுருக்கு. ஒன்னு நீர் சாதிக்கல, கேசவ நாமத்தை சொல்லி இருந்தா இங்க வந்திருக்கவே வேண்டாம் என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தை வாசல்ல நிறுத்தி வச்சு முத்கலனுக்கு யமன் சொல்லிட்டு இருக்கார். அது இல்ல விஷயம், அதை விட அழகான ஒன்ன தொழிற்பொழியாளர் சொல்றார். என்ன முத்கலனும் யமனும் பேசிட்டு இருந்தாளா, அவன் இப்பதான் நரகத்துல துன்பத்தை தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கான். ஏற்கனவே உள்ள நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கா, பட்டணத்துக்குள்ள நிறைய பேர் துன்பம் அனுபவிச்சுட்டு இருப்பாளோ இல்லையோ, அவர்களுக்கு இந்த நாம வைபவம் காதல விடுறது. யமனும் முத்கலனும் பேசிட்டு இருக்காளே, அவ காதல இது விடருது. சரின்னு முத்கலனுக்கு கதையை சொல்லி முடிச்சுட்டு யமன் திரும்பறான். பழையபடிக்கு கசையடி ஆரம்பிக்கணும் இல்லையோ, கையில கசையை வச்சுக்கணும், பெரிய பெரிய இரும்பு குச்சியை வச்சுக்கணும், தார்குச்சி போட்டு குத்தணும். சரி குத்துவோங்கிறதுக்காக திரும்பினா பார்த்தா தன் ஊரையே காணும், யமன் நரகத்தையே காணும். நரகம் போயிடுத்தே எங்க இருக்குன்னா தேவேந்திரன் உட்காண்டு இருக்கார், அது சொர்க்கலோகமா இருக்கு. தன் ஊரை காணும், நரகம் சொர்க்கம் ஆயிடுத்து. நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. பகவானுடைய நாமம் என்ன செய்யும்னால் நரகத்தை ஸ்வர்க்கமா மாத்தி விட்டுடுத்து. திடீர்னு யமனுக்கு இப்ப தனக்கு வேலை போயிடுத்தேன்னு பயமா போச்சு. நம்ம ஊர் இருந்தது, நம்ம மாட்டுக்கு அடிச்சு படைச்சு நம்ம வேலையை பார்த்துருந்தோம், பெருமானுடைய நாமம் மொத்தத்தையும் கெடுத்துடுத்து, இப்போ ஏது செய்யறதுன்னு தெரியலேன்னு அவனே திகைத்தான். அந்த அளவுக்கு நாமத்தின் வைபவம். அப்ப உள்ள தண்டனையை அனுபவிச்சுன்னு இருக்கிறவா அதுக்குன்னு கேட்கல, வாசல்ல இருக்கிறவன் பேசியிருந்தானேங்கிறதுக்காக உள்ள இருக்கிறவன் கேட்டிருக்கான். அதற்கும் இதே பலம் கிடைக்கும் நாள். அப்ப நாமத்தின் ஏத்தம் எவ்வளவு. நாமம் சொன்னதுக்காக பெருமாள் மயங்கிடுவரானால் அதையான்னு சொல்ல, 3 எழுத்துடைய பேரால் கத்திர பந்து மகந்தே, நாக்கு பெற்ற பயனுக்கு நாமத்தை சொன்னியா அது போரும் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். இதுல பராசரர் ரொம்ப வேடிக்கையா ஒரு அர்த்தம் சொன்னார். வததி யமக்கில தஸ்ய கரணமூலேன். யமனுடைய தூதர்கள் யமங்கிட்ட போய் சத்தம் போட்டு சொன்னாலும் இல்லையோ, நீ தலைவனா, யார் தலைவன், எங்களை இந்த மாதிரி நிறைவேற்ற விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னா அவன் கூப்பிட்டு காதோட சொல்லுங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறீ, என்ன சத்தம், என்ன தப்பா போட்டோன்னு அவ கேட்டா. யமன் சொல்றான், இந்த விஷயம் பகவானுடைய காதுகளுக்கு போகக்கூடாது. இப்ப இவ என்ன சொல்றா, நாங்க போவோம், எங்களுடைய கடமையை ஆற்றணும், அதுக்கு விஷ்ணு தூதர்கள் தடுக்கிறா, இதென்ன சத்தம். இதை கண்டு யமன் ஏன் பயப்படுறான்னா, அப்ப பக்தர்களுடைய வீட்டுக்கு யமன் ஆளன் பிராம்போல் இருக்கு. இந்த செய்தி பகவானுடைய காதுக்கு போச்சுன்னா யமனுக்கு வேலைப்படுவான். அதனால அவர் நடுங்கிறார். இப்போ அப்படி கூட நல்ல விஷயம் தானே சுவாமி, போகாதீங்கன்னு தானே சொல்றாருனால், நாங்க பக்தர்கள் வீட்டுக்கு போகாதீங்கோங்கிறத சத்தம் போட்டு கூட சொல்ல மாட்டேன். ஏங்கிறதுக்கு ஒரு உதாரணம், இந்த உதாரணத்தை கேட்டினாலே வேடிக்கையா இருக்கும். ராஜதாரான் மாகாஹா. ராஜதாரம் பெரிய ராணி, ராணி ரொம்ப உயர்ந்தவ, தாய் ஸ்தானமோ இல்லையோ. ஆனா என்னுடைய நண்பன் ஒருத்தனுக்கு விபரீத ஆசை, ராணியின் பேர்ல ஆசை வச்சுட்டான். வச்சா என்ன ஆகும், தலைபடாதா? அந்த நாட்டினுடைய ராணியின் பேர்ல ஆசை வச்சு விபரீத ஆசையா இருந்தா தலையே போடும். அதனால நான் அவருக்கு சொன்னேன், பா நண்பா, அந்த மாதிரிலாம் ஆசை வைக்காதே, தப்பு, தலை போடும். இதை எப்படி சொல்லணும், நண்பனே இங்க வா, ஏதானும் அப்படி இப்படிலாம் நினைச்சு வைக்காதே, தலை போடும், காதோட சொல்றேன் பேசாம, இப்படிதானே சொல்லணும். இதை விட்டுட்டு சொன்ன விஷயம் நல்லது தானேங்கிறதுக்காக இதை போல ஒலிபெருக்கிலாம் வச்சுட்டு நாட்டு ராணியின் இடத்துல நீங்கள்லாம் ஆசைப்படக்கூடாது தெரியுமோ இப்படின்னு ஓன்னு உபதேசித்தேன். நல்ல உபதேசம் தானே, ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனா இந்த உபதேசம் பண்ணா என்ன ஆகும், ராஜா காதுக்கு போனா என் தலை போடும். முதல்ல நினைச்சவன் தலை போறது அப்புறம், முதல்ல உபதேசம் பண்ண என் தலை போடும். ஏன்னா நல்லதா இருந்தா கூட சொல்ல வேண்டியத ரகசியமா தான் சொல்லணும். அதை போல இப்ப யமன் என்ன பயப்படுறான்னா, பக்தர்களுடைய வீட்டுக்கு போகாதீங்கோன்னு நான் சத்தம் போட்டு சொன்னா என் தலை போடும். ஏன்னா பக்தர்கள் வீட்டுக்கு போறா போல் இருக்குன்னு அப்பதான் விஷ்ணு தெரிஞ்சுடுவார். அதனால ஏன் நீ ஆளனுச்சேன்னு அவர் கோச்சுப்பார். வேண்டவே வேண்டாம். நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்களன் நான். இதை திருமழிசை ஆழ்வார் சாதிக்கிறார். தன் தூதுவரை தன்னுடைய பக்தர்களை கிட்டக்க கூட்டு காதோட காத ரகசியமா சொன்னணும், போகாதீங்கோ, அந்த வீட்டு பக்கமே போகாதீங்கன்னுட்டு. அதே போல் யாரேனும் நமந்தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர் அரவணமேற்பேராயர் காட்பட்டார் பேர். பகவானுடைய பேரை ஒருத்தர் வச்சுருக்கார், நரசிம்மன் ஒருத்தர் வச்சுருக்கார், நாராயணன் ஒருத்தர் வச்சுருக்கார். அவர் தப்பு பண்ணிட்டு யமனுடைய நரகத்துக்கு போயிருக்கார். வாசிக்கணும் இல்லையோ, இவன் என்னென்னலாம் குற்றம் பண்ணியிருக்கான்னு குற்றவாளி கூண்டலை ஏற்றி சித்திரகுப்தன் கணக்கு படிப்பார். அவர் படிக்கிறார், இவன் இந்த மாதிரி ஆட்டை கொன்னா, மாட்டை கொன்னா, இதை பண்ணா, அதை பண்ணா, வரிசையா படிக்கிறார்.
சரி சரி அவன் பேரை சொல்லிட்டு படின்னு வரான் யமன். நரசிம்மன் பேரை சொன்னார். சரி அனுப்பு, வேற யாரான் இருந்தா எடு, அனுப்பு, அவர் பேரை படிக்காது, அவர் என்ன பண்ணாரும் செய்யாது. சித்திரகுப்தன் இப்படியே எல்லாரையும் தள்ளிட்டு இருந்தா எதுக்காக மகாராஜா தள்ளி எழுப்போ? அவன் அவர் பேரை வச்சுட்டு இருக்கான். இப்போ நான் தண்டனை கொடுக்கணும்னா கூட அந்த பேரை படித்து தண்டனை கொடுக்கணும், எனக்கு பயமா இருக்கு. என் பதவி போனாலும் போயிடும், வேண்டவே வேண்டாம். நான் பேரை சொல்ற சமயத்துக்கு நரசிம்மங்கிற பேர் அவன் காதில் விழுந்து நான் தான் அந்த நாமத்தை சொன்னேன்னு இவன் உடனே பேசினாலும் பேசுவான். அதனால வேண்டாம், இவங்க வம்பே வேண்டாம், அனுப்பிச்சு விட்டுடும். நமனன் தன் தூதுவரை கூவுகிறான், அரவணமேற் பேராயர் காட்பட்டார் பேர் நமந்தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர். பகவானுடைய திருவடியை பற்றினவனோ அவன் நாமத்தை வைத்து கொண்டிருப்பவனோ எந்த குற்றத்துக்கும் ஆளாவதில்லை. ஆகவே நாமங்களை கண்டிப்பா சொல்ல வேண்டும். காவலில் புலன வைத்து கரிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழுதருகின்றோம் நமந்தமர் தலகள் மீதே மூவல கொண்டு மிழ்ந்த முதல்வ நின் நாமங்கத்த ஆவலி புடமகண்டாய் அரங்கமா நகருளானே. இது திருமாலையில முதல் பாசுரம். ஆழ்வார் அறை கூவுகிறார், சத்தம் போட்டு அப்படி கோஷமிடுறாப்புல சொல்றார், பகவன் உன்னுடைய நாமத்தை நான் தெரிஞ்சுட்டேன்னா இத்தனை நாள் யமனை கண்டாலே பயந்துட்டு இருந்தேன், இப்ப கூப்பிடுறேன், யமனே இங்க வா, உன்னுடைய தொண்டர்களை கூட்டின்னு வா, தலைய குனிங்கோ, உங்க தலையில நான் காலை வச்சு நடக்கணுங்கிறார். யமன்னு சொன்னாலே நடுங்குவர் இவர், இப்ப எந்த தைரியத்துல காலை வைக்கணுங்கிறார்? ஏற்கனவே சுக்ரீவன் வாலின்னு சொன்னாலே நடுங்கின்றான், இப்ப ராமன் கையை பிடிச்சிருந்தான். அவனோட தோழன் ஆன உடனே தைரியமா கிஷ்கிந்த துவாரத்துக்கு போய் வாலி சண்டைக்குவான்னு கூப்பிட்டானோ இல்லையோ, தார சொன்னாலே வாண்டாம் வாலி போகாதே, ஏற்கனவே பயந்து ஒளிஞ்சின்னு இருந்தான், இப்ப என்னமோ தைரியமா வந்திருக்கான், அப்ப யாரையோ கூட கூட்டின்னு இருக்கான்னு அர்த்தம், போகாதே அவ சொன்னான். அப்ப அந்த இடத்துல நாமி பலம், அப்படின்னா ராமனை கைப்பிடித்த பலம். ஆனா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது நாம பலம். அங்கு நாமி பலம் ராமநாமத்தை உடைய ராமனை பற்றிய பலம், இங்க நாம பலம் ராமநாமத்தை பற்றிய பலம். அந்த ராமநாமத்தை சொல்ல சொல்ல போகிற உயிர் கூட திரும்பி வந்துடுறோம் இல்லையோ. கிருஷ்ணநாமத்துக்கு ஏத்தந்தான், ராமநாமத்துக்கு வைபவம் தான். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகுங் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய வாரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொடிய மரதகத்தை திருத்தண்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. இது திருமங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டக பாசம். ரொம்ப ஆச்சரியமான 30 பாட்டு. அதுல சொல்றார், ஆழ்வார்களுக்கு உயிர் போராமல் இருந்து பெருமானை விட்டு பிரிஞ்சு விட்டா, ரொம்ப வருத்தத்துல தவிக்கிறா. கடவுள் இல்லைன்னா பக்தன் தவிக்க மாட்டானா? அந்த தவிப்புக்கு கூட மருந்து போடுறது நாமங்கள் தான். அவன் இல்லாத நேரத்தில் கூட நமக்கு ஆசுவாசப்படுத்தி சமாதானப்படுத்தி நாமங்கள் தான் நம்மளை ஜாகிரதப்படுத்தி அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே நாமங்களே கலியுகத்துக்குண்டான தர்மம். முதல் தர்மம் நாம சங்கீர்த்தனம் தர்மம்னு பார்த்தோம். நாம சங்கீர்த்தனம் எங்க கொண்டு போய் விடும்? எப்படி பாடணும்? பாடுறதுக்கு பார்த்தோமே, தலையினோட ஆதனந்தட்ட தடுகுட்டமாய் பரவாதார், தலகுப்பர் ஆடு, குட்டிக்கரணம் போட்டு ஆடு. யாரானு நாஸ்திகன் கை தட்டினானா கைத்தட்டலையே தாளமா வச்சுட்டு ஆடு, தானே அவனு சேர்ந்து ஆடுவான், நன்னா ஆடலாம். ஆனா அது எனக்கு ஆட்டமெல்லாம் தெரியல சுவாமி, கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அப்ப தெரியாது என்னால், வேண்டாம், நான் கால வெறுமையான்னு சொல்லு. நாமங்களை நன்னா பாட தெரியாதா? ஸ்வரமே தெரியாதா? அபஸ்வரமாவான்னு பாடு. பாடு, பாடினா தானே நல்லதாரு சொல்லியோ. அதை இந்த திருமாலையில கடைசி பாட்டுல சொல்றார், வளவெழுந்தவளமாட மதுரமா நகரன் தன்னுள் கவளமால் யான கொண்ட கண்ணனை அரங்கமாலை துளவத் தொண்டாய தொல்சி தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்க்கினியவாரே. நான் பாடியிருக்கிற பாட்டு தப்பு தப்பாவே இருக்கட்டும், ராகமே இல்லை, ஸ்வரமே இல்லை, அபஸ்வரம், தாளமே இல்லை, வேதாளம் வச்சுங்களேன். பேதாளம்ங்கிறமோ இல்லையோ, பேதாளம்னா அந்த வேதாளத்தெல்லாம் நான் சொல்லலை. இப்போ பேதாளம்னா தாளம் தப்பி போச்சுன்னு அர்த்தம். இப்போ அப்போ ஸ்வரம் ஒழுங்கா இல்லை, தாளம் ஒழுங்கா இல்லை, பாடுறேன். ஆனால் பெருமாள் மட்டும் நன்னா கேட்டுப்பறான். இப்போ நீங்கள் ஒரு சங்கீத கச்சேரி ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா வர்றவர் ரொம்ப ஸ்ருதி சுத்தமாக பாடணும், ஸ்வர சுத்தமாக பாடணும். அது என்னமோ தெரியாது, பாட்டு தெரிஞ்சவா தெரியாதவா 2 பேருக்குமே பாடுறதுல இருக்கிற தப்பு மட்டும் தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு பாட்டே தெரியாது, ஆனால் ஒருத்தர் பாடுறார், ஸ்வரம் ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுருப்போம். அது அந்த பாட்டுக்கே இருக்கிற ஏற்றம். உமக்கு பாட்டே தெரியாது என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி, உமக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். இப்போ நான் தெரிஞ்சது உமக்கு பாட்டு தெரியுமா தெரியாதான்னு கேள்வி. இந்த சுவாமி பாடுவார், மணி ஆயிடுத்து, இப்போ 7 மணி ஆயிடுத்து, இன்னும் சுமாராக எத்தனை மணி நேரம் பாடுவார்? அவர் எத்தனை மணி நேரம் பாடினாலும் சுமாராக தான் பாடுவார். அவர் சுமாரா எத்தனை மணி நேரம் பாடுவோன்னு கேட்க வேண்டாம். அப்ப பாட்டே தெரியல, பாட்டு தெரியாதவன நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னா எப்படி பண்ணுவனால் தைரியமா பண்றான். ஏன்னால் கிமிருஷ்டம் சுதவச்சனம்
கிமிருஷ்டதரம் ததேவ சுதவச்சனம் கிமிருஷ்டதமம் ததேவ சுதவச்சனம். ஒரு குழந்தை மழலை சொல் வளரும் மொழி, இன்னும் வார்த்தை பாடு குழந்தைக்கு வரல, 1 வயசு 1.25 வயசு ஆறுது, இன்னும் சரியா பேச்சு வரல, அது குழந்தை மழலையில மிழற்று மொழியோ. அதைத்தான் ஒரு பெத்த தாய் ரொம்ப வசத்தியா நினைச்சுப்பலாம். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் நன்னா இருக்கு யாழ் நன்னா இருக்குன்னு போட்டு அப்படியே காதல சொல்லி கேட்டே இருக்கானுன்னா இது குழந்தை உளரல கேட்கல போல் இருக்கு சுவாமி. அவன் அது இப்படி உளறி இருந்தா அத்தை கேட்டு இருந்தா குழலினிதுன்னு சொல்ல மாட்டான். அதை போல பகவானை பொறுத்தவரை தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய பக்தர்கள் என்ன அபஸ்வரமா பாடினாலும் தப்பா பாடினாலும் அவனுடைய குழந்தையின் மழலை சொல். அப்படி இருக்கிறச்சு அவர் நன்னத்தான் ஏத்துக்க போறார். நீ சங்கீத கச்சேரிக்கு முனைவர் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கியான்னு அவர் கேட்க போறது இல்லை. இப்போ நாக்கு கொடுத்ததுக்கு பாடினியா, நீ தப்பா கூட பாடு, என்ன தப்பா பாடினா பிடிக்காதுங்கிறது உலகத்துலதான். நம்ம சரியா பாடினத்துக்காக சந்தோஷம் வர்ற போறது உலகத்துல. இப்போ ஒருத்தர் நன்னா சமைச்சு எனக்கு போட்டார், சாப்பிட்டேன், திருப்தியா இருந்து சாப்பிட்டேன். ஒழுங்காவே சமைக்கல போட்டார், ஆனா சாப்பிடவே மாட்டேன்னு இல்லையோ, அப்போ திட்டுவேன். நான் சாப்பிட வாயிலேயே வைக்க வழங்கல, இப்படி போய் பண்ணிட்டீரே, இன்னைக்கு ஒரு வேளை பட்னியா போச்சு, அடுத்த வேளையானு ஒழுங்கா பண்ணும், இது சொல்றேன். ஆனா எத்தனை நாள் நான் உப்பு போடாத பெருமாள் மேடையில கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு வச்சிருக்கேன், எத்தனை நாள் அரிசி கொஞ்சம் குழையாமலே கொண்டு போய் வச்சிருக்கேன், எவ்வளவு நாள் கொதிக்க கையிலேயே தூக்க முடியாது துணியை பிடிச்சு தூக்கின்னு போய் அப்படியே கொண்டு போய் பெருமாள் மேடை வச்சிருக்கேன். பண்ணியிருக்கோமோ இல்லையோ. அது பழத்தை எடுக்கணும், நாம கூட வாழைப்பழம் ஒரு இடத்துல அடிபட்டு இருந்தாலோ ஆப்பிள் பழம் ஒரு இடத்துல அடிபட்டு இருந்தாலோ அந்த பழத்தை வை, இந்த பழத்தை எடுக்கணும். ஆனா பெருமாள் கொடுக்கச்சே அதை வெட்டி எடுத்துட்டு அதே பழத்தை கொண்டு கொடுப்போம். இவருக்கு மட்டும் நல்ல பழமா வேணும், ஆனா அவருக்கு மட்டும் கொண்டு போய் வைக்கிறமே. கூடுமானால் அதுக்கு கேட்டா இவன் பெரிய வியாக்கியானம் சொன்னான். என்ன சொன்னா, எனக்குத்தான் சுவாமி நல்ல பழத்தை சாப்பிட்டு பசி ஆறணும், அவருக்கு நல்ல பழத்தினாலையும் பசி ஆற போறதில்லை, கெட்ட பழியத்தினாலையும் பசி வந்துட போறதில்லை, என்ன எப்படி இதை சாப்பிட்டு அவருக்கு பசி ஆற போறதில்லை, நான் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தானே கொடுக்குறேன், எந்த பழத்தை கொடுத்தா என்னன்னா இது தேவையில்லை. இது புது வாதமா இருக்கு. இப்போ உண்மைதான், அவர் நாம கொடுத்த பழத்துக்காக பசி ஆற போறதில்லை. அப்படின்னா எத்தை கொடுத்தாலும் ஏத்துக்கிறாருங்கிறது உண்மை. உப்பு போடாட்டாலும் அவர் வாயை திறக்கிறது இல்லை, புளி சரியாட்டாலும் வாழையை திறக்கிறது இல்லை. என்ன இது சரியா இருந்ததுனால அவருக்கு பசி ஆற போறது இல்லை, அவர் பசி எப்பொழுதுமே ஆறித்தான் இருக்காரு. இப்போ நான் கொடுத்ததுக்காக ஆறாது, ஆனா நான் கொடுக்கிறேனா தூய அன்போட கொடுக்கிறேனா, இதை மட்டும்தானே பகவான் பார்க்க போறார். அதே போலத்தான் நாம சங்கீர்த்தனத்துல நமக்கு பாட தெரியாதே ஆட தெரியாதே ஸ்வரம் தப்பி போறதே கவலைப்பட வேண்டாம். என்னப்போ பிரம்மாவுக்கும் தெரியாது, பகவானோட ஒப்பிட்டு பார்க்கச்சே பிரம்மாவுக்கும் பெருமை கிடையாது, யாருக்கும் பெருமை இல்லை, வசிட்டருக்கும் பெருமை இல்லை, எனக்கும் பெருமை இல்லை. இப்போ வெளியில மலை இருக்கு, இந்த மலை பெருசா இருக்கு, இந்த மலை சின்னதா இருக்கு, வித்தியாசம் தெரியும். கடலுக்குள்ள எரிமலைகள்லாம் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எரிமலை 1 மைல் வசலம் இருக்கு, இன்னொரு எரிமலை 1/4 மைல் வசலம் இருக்கு. அது ரெண்டுமே கடலுக்குள்ள ஆழத்துல இருக்கு. நான் வெளியில நின்றுருக்கேன், இந்த 2 மலையும் பார்த்தா வித்தியாசம் எனக்கு தெரியுமா? வெளியில இருந்தாதான் எனக்கு வித்தியாசம் தெரியும். கடலுக்குள்ள இருக்கிறச்சு அணுகுலாச்சலையோகோ விசேஷா, அது கூழாங்கல்லா இருந்தாலும் 1 மைல் மலையா இருந்தாலும் எனக்கு வேறுபாடு தெரியாது, 2 உள்ள சிக்கணும் சொல்லியோ. அதே போல பகவான்கிற கடல், அதுல ஒருத்தர் பிரம்மா வசிஷ்டர், இன்னொருத்தன் நானும் அவரை ஸ்தோத்திரம் பண்றேன், பிரம்மாவும் ஸ்தோத்திரம் பண்றார். மொத்தத்துல 2 பேரும் கடலுக்குள்ள இருக்கிற மலை. நான் கூழாங்கல்லு, வசிஷ்டாச்சாரியர் மலை. என்ன வித்தியாசம்? இப்போ 2 பேரும் கடலுக்குள்ள தானே இருக்கோம். அதனால இருவருக்கும் பெருமானை பாடுற தகுதி கிடையாது. பாடுறோம் 2 பேரும் மடலை சொல்லுதான் பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே நாமங்களை சொல்றதுக்கு வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. தைரியமா கையில கட்டையை எடுத்துக்கலாம், காலில் நன்னா சலங்கையை கட்டுக்கலாம், ஆடலாம் பாடலாம். முடியலையா, ஸ்வரம் தப்பி போகுமா, தப்பின ஸ்வரத்தோடைய பாடலாம். ஏன்னா எம்பிரார் கீனியவாரே, எங்கம்மா நான் பாடினதை ஏத்துக்கிறா, நான் தப்பா பாடினா என்ன சரியா பாடினா என்ன. இப்போ என்ன பெத்தவள பக்கத்து வீட்டுக்காரி ஏத்துக்க மாட்டா, என்னை பெற்றவ மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அதை போல யாரோ ஏத்துக்க மாட்டா. நான் நாமத்தை சொன்னா பெருமான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். வேதாந்தகோ பிராமண சியாத், க்ஷத்ரியோ விஜயீ பவேத், வைஷ்யோ தன சமிருத்த சியாத். அந்தணனா இருந்தா வேதம் கிடைக்கிறது, க்ஷத்ரியனா இருந்தா வெற்றி கிடைக்கிறது, வைஷ்யனா இருந்தா சொத்து கிடைக்கிறது, 4வது வர்ணத்தவரா இருந்தா சுகம் கிடைக்கிறது. யார் நாமத்தை சொன்னாலும் அவரவர்களுக்கு வேண்டியது கிடைச்சிடும். இதுக்காகவா சுவாமி நாமத்தை சொல்றீர்? இதை விட பெரிய பயன் எதுவும் கிடைக்காதோ? நன்னா கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். முக்தி வேணும்னாலும் நாமங்கள் கொடுக்கும். இப்ப எதுக்காக நம்ம நாமத்தை சொல்லலாம்? வியாதி போகணும்னாலும் சொல்லலாம், கல்யாணம் ஆகணும்னாலும் சொல்லலாம், ஒரு பிரயாணம் போயிட்டு இருக்கோம் ஜாகிரதையா போகணும், 10 நாள் யாத்திரை போயிருக்கோம் சுவாமி, பத்ரி யாத்திரை, கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு தரமான சாசனம் சொல்லிடுவா. ஏன்னா ஒழுங்கா போகணும், ஒழுங்கா திரும்பி வரணும்,
வழியில் ஒன்றும் நிலச்சரிவெல்லாம் இருக்கக்கூடாது, போய் கங்கையில் அந்த பக்கம் சிக்கிக்காத இருக்கணும், ஒழுங்காக போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரணுமோ இல்லையோ, நித்தியம் ஒரு தரம் சொல்லிடுவா. அப்போ இதுக்காக காமியார்த்தம்னு சொல்கிறோமா, ஒன்று நடக்கணுங்கிறதின் பொருட்டு நாமங்களை சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு விருப்பம் இல்லை சுவாமி, மோட்சம் போகணும், வைகுந்தத்துக்கு போகணும், அதுக்காக நாமங்களை சொல்கிறேன் சொல்லலாம். மூணாவது ஒருத்தர் வந்தார், உனக்கு என்ன வியாதி தீர்றதுக்காக சொல்றீரா, முக்தி அடையறதுக்காக சொல்றீரா? இல்லை சுவாமி ரெண்டுத்துக்குமே இல்லைன்னாரு. வியாதி தொலைவும் சொல்லலை, முக்தி போகிறதுக்கும் சொல்ல, பின்ன எதுக்கு தான் சுவாமி சொல்றீர்னால் சொல்லும் இன்பத்துக்காக சொல்லுகிறேன்னார் அவர். சொல்ற இன்பத்துக்குன்னு சொல்றேன், அது புரியுறது சுவாமி. சொல்லி என்ன சாதிக்க போறீர்? சொன்னதை தான் சாதிச்சேன்னார் அவர். நான் சொல்லி எதையும் சாதிக்க போறதில்லை, நான் சொன்னதே தான் சாதிச்சது. அது புரியலையேனால், அம்மா ஒருத்தி குழந்தைய வச்சுன்னு 1/2 மணி நாழி மடியில் வச்சுன்னு கொஞ்சின்னு இருந்தா. பக்கத்து வீட்டுக்காரிக்கு ரொம்ப பொறாமை, கிடுகிடுன்னு வந்தா, இத்தனை குழந்தைய வச்சுன்னு கொஞ்சிந்தியே, என்ன சாதிச்சேன்னா? அவள் அம்மா பதில் சொன்னா, குழந்தைய வச்சுன்னு கொஞ்சின்னு இருக்கிறத தான் சாதிச்சேன்னா. இல்லை, இந்த கொஞ்சினதுனால என்ன சாதிச்சேன்னா, நீ தாயா, யாரானு கொஞ்சினதுக்கு எதையானு சாதிப்பாளா? கொஞ்சறது தான் தாய்க்கு இருக்கிற இன்பமே. இது கூட புரியாதானால் அப்ப நாம மொத்தத்தையும் எந்த செயலையும் ஏதோ ஒரு பயனுக்குன்னு சொல்லியே பழக்கப்பட்டுட்டோம். அப்படி அவசியம் இல்லை. அன்பு எதற்காகவும் இல்லை. தாய் குழந்தைய கொஞ்சறது வேறொரு பயனை அடையறதுக்காக இல்லை, கொஞ்சம் இன்பத்துக்காக. அதை போல நாம பக்தி பண்றது எதையோ வாங்கிக்கிறதுக்காக இல்லை, பக்தி பண்ணும் இன்பத்துக்காக. நாமங்களை சொல்றது வேற எதையோ வாங்கிக்கிறதுக்கு இல்லை, நாமத்தை சொல்லும் இன்பத்துக்காக. நம்ம தந்தை, நம்முடைய தாய், அவர்களுடைய நாமத்தை நாம சொல்றோம். நாக்கு கொடுத்தவனுக்கு திரும்ப நாமத்தை கொடுக்கிறோம். அப்படி இருக்கிறச்சு இதுக்கு எதுக்கு வேறொரு பயனை கருத வேண்டும்? ஒரு ரத்தனம் கிடைச்சது ஒரு வியாபாரிக்கு, மீனோட வயத்துல ரத்தனம் இருந்தது, அது விலை எங்கேயானு 2-3 கோடி இருக்கும். ஆனா பிடிச்சவனுக்கு அதன் விலை தெரியாது. நேரம் அந்த ஊர்ல இருக்க வியாபாரிட்ட போனா அவர் கேட்டார், உனக்கு எவ்வளவு வேணும்? இவர் திருப்பி, உனக்கு எவ்வளவு கொடுப்பீர்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அவனுக்கு அன்னைக்கு சோறு வேணும் 50 ரூபான்னா. அவனுக்கு அது பெரிய சமாச்சாரம். 50 ரூபான்னா புரிஞ்சுனுட்டான் வியாபாரி. சரியா 50, உனக்காக பரவாயில்ல, இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க, 60 வச்சுக்கோ. 10 ரூபா சேர்த்து போட்டு கொடுத்தான். அவனுக்கு ரொம்ப திருப்தி, வாங்கினா கிளம்பி போயிட்டான். வியாபாரி அதை நன்னா பட்டை திட்டுறான். இந்த பக்கம் பார்த்தா மஞ்சள் அடிக்கிறது, அந்த பக்கம் பார்த்தா நீளமாக கொட்டுறது, அந்த பக்கம் பார்த்தா ஷஹப்பா கொட்டுறது. இப்படி பார்த்தா 1 கோடிங்கிறான், அப்படி பார்த்தா 2 கோடிங்கிறான். நேராக ஊருனுடைய ராஜாவிட்ட எடுத்துன்னு போனான். உமக்காக நான் நாடு நாடா தேடி இந்த கல்லை எடுத்துன்னு வந்திருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமோ? எவ்வளவுன்னு கேட்டான். 3 கோடி ரூபான்னா. கொடுத்தாச்சு. ராஜா கவலையப்படல, எடுத்தான் கஜானாலேருந்து 3 கோடியை கொடுத்தான், வாங்கிட்டு போயிட்டான். வாங்கி இப்போ ராஜா என்ன பண்ணுவான்? இன்னொரு தரம் பட்டத்து விட்டு பக்கத்து தேசத்து ராஜாவுக்கு 4 கோடி கொடுத்துடலாமா? பண்ணவே மாட்டான். ஒன்றும் உடனே பொற்கொல்லரை கூட்டு தங்க எழுத்துல போட்டுப்பார், இல்லை ரொம்ப பிடித்தமான ராணியா இருந்தா முதல்ல அவ கழுத்துல போடுவார். இவ்வளவுதானே ராஜா செய்வார். அதே ரத்தனம், அந்த ரத்தனம் 50 ரூபாய்க்கும் கை மாறித்து, ரத்தனம் 3 கோடிக்கும் கை மாறித்து. ரத்தனம் கையே மாறல, தன் விருப்பத்துக்குன்னு போச்சு. இந்த ரத்தனம் தான் இப்ப நாமம். பகவானுடைய திருநாமங்கள் தான் ரத்தனங்கள்னு வச்சுங்க. அது எனக்கு வியாதி போகணும், கல்யாணம் ஆகணும், பரீட்சை தேரணும், வேலை கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும், இதுக்காகலாம் சொன்னேன்னா 50 ரூபாய்க்கு கை மாற்றி விட்டா போல. 50 ரூபா வேண்டிய ரத்தனத்தை கொடுக்கலையா, அதை போல சின்ன சின்ன பையனுக்கு கொடுத்தேன்னா 50 ரூபா வியாபாரம்னு அர்த்தம். சாமி அதெல்லாம் நான் பண்றதா இல்லை, நாமத்தினுடைய மகாத்மியம் எனக்கு தெரியும், அதை சொல்லி பகவான்கிட்ட மோட்சம் கேட்க போறேன், முக்தி அடைய போறேன்னா சரி 3 கோடிக்கு வித்தா போலே. அது பெரிய வியாபாரம் இல்லையோ. அதனால முக்தி கேட்டுட்டு நாமங்களை சொன்னா 3 கோடி கொடுத்தா போலே. இன்னொருத்தர் சொன்னார், நான் 50க்கு விற்கிறதா இல்லை, 3 கோடிக்கு விற்கிறதா இல்லை, அதை சொல்றதுக்குன்னு சொல்ல போறேன். அதை ராஜா ராணி கழுத்துல போட்டு அழகு பார்த்தா போலே. இந்த 3ல் நாம யாரா இருக்கணும்? இப்போ அது 50 ரூபாய்க்கு வித்தவனா இருக்கணுமா, 3 கோடிக்கு வித்தவனா இருக்கணுமா, இல்லை கழுத்துல போட்டு திருப்திப்பட்டவனா இருக்கணுமா? சத்தியா ராஜாவா இருக்கணும் தானே யாருமே ஆசைப்படுவா. அப்ப நாமங்களை சொல்லும் இன்பத்துக்காக சொல்ல வேண்டும், பிரதிபலனை கருதி அல்ல. ஆனா கருத வேண்டாம்ங்கிறதுக்காக கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. இப்போ கிடைக்காதுன்னு ஒருத்தரும் சொல்லல, கண்டிப்பா கிடைக்கும் தான் சொல்லியிருக்கா. ஆனா அது கிடைப்பதற்காக நீ தேடாதே. நம்ம சொல்வது அதுக்கு சொல்லக்கூடாது. நம்ம சொல்றது சொல்லும் இன்பத்துக்காக, பெருமானுடைய திருப்திக்காக சொல்லணும். சொல்லிட்டா தானே மற்றொரு பக்கத்துல இது கிடைச்சுட்டே இருக்கும்.
आचार्यदेवो भव। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।